வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். இந்த வீடியோவில் 6 இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்த கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, கார்த்திக்னு ஒரு நபரை அவரோட ஆஃபீஸில் யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்க. அங்கே வந்த போலீஸ் அவரோட பாடியை மெடிக்கல் லேப்க்கு அனுப்பி எக்ஸாமைன் பண்ணி பார்க்க சொல்கிறப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் போலீஸ்கிட்ட கொலையை பண்ணவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த போலீஸ் வந்து கார்த்திகோட ஆஃபீஸில் உள்ள எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாரு. அதில் 3 பேருக்கு மேலே சந்தேகம் வருது அந்த போலீஸ்க்கு. இந்த பிக்சரில் உள்ள 3 பேர் தான் அந்த 3 பேர். இதில் யார் கொலையாளின்னு நான் கேட்டிருந்தேன். உங்களே நிறையா பேர் இது கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதில் உண்மையிலே யார் கார்த்திக் கொலை பண்ணதுன்னா அந்த 3ஆவதாக உள்ள நபர் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரைட் ஹேண்டில் சிப்ஸ் பாக்கெட்டை வச்சிருக்காரு, ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றாரு. ஸோ அதனால அவர் தான் லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறவர். அதனால இவர் தான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி கார்த்திகை கொலை பண்ணியிருப்பாரு. இதே ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ரிடில் என்னன்னு பார்க்கலாம். மாங்குங்கிற ஒரு டெரரிஸ்ட்டை போலீஸ் ரொம்ப நல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸால் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் போலீஸ்க்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரிய வருது. அதாவது அவன் எங்கே இருக்கானா, மெக்சிகோ சிட்டியில் இருக்கான். அங்கே போலீஸ் ஒரு கேங்கு சேர்த்துட்டு அவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்குறப்போ அவன் எந்த ஸ்ட்ரீட்டில், அவன் எந்த அட்ரஸில் வாழ்கிறான், இல்லை என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறான், எதுவுமே போலீஸ்க்கு தெரியல. போலீஸ்க்கு எப்படியோ மாங் கேங்லேருந்து ஒருத்தவன் கிடச்சிட்றான். போலீஸ் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து, நீ ஏதாவது எனக்கு க்ளூ கொடு, அவன் எங்கே இருக்கான், அவனோட ஃபோன் நம்பர் என்ன, ஏதாவது க்ளூ கொடு, நான் அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டேன், அதே நேரத்தில் உனக்கு நாங்கள் பணமும் தருவோம் அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்கிறாரு. அவன் ஒரு பேப்பரில் சில வேர்ட்ஸ் எழுதி அது அங்கே உள்ள செவுத்தில் ஒட்டிட்டு போயிடுறான். எதுக்குன்னா போலீஸ்க்கு அவன் ஒரு க்ளூ கொடுக்குறான். அதில் ஒரு போலீஸ் அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவன் என்ன க்ளூ கொடுத்துருக்கானா, மாங்கோட ஃபோன் நம்பரை டீக்ரிப்டட் ஃபார்மில் எழுதியிருக்கான். இதில் மொத்தம் 6 வேர்ட்ஸ் இருக்குது. அதே போல் மாங்கோட ஃபோன் நம்பரும் 6 டிஜிட்டாக தான் இருக்கும். இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, நீங்கள் எப்படி அந்த 6 டிஜிட் ஃபோன் நம்பரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் 1ன்னு டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த நோட்டில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, மச் ஈஸியர் தென் யூ வுட் திங்க் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அவன் என்ன ஃபார்மேட்டில் எழுதியிருந்தானா, ஒவ்வொரு வேர்டும் சில லெட்டர்ஸ் இருக்குது. மச்சுங்கிறது 4 லெட்டர், ஈஸியருங்கிறது 6 லெட்டர், தென்னுங்கிறது 4 லெட்டர், யூங்கிறது 3 லெட்டர், வுட்டுங்கிறது 5 லெட்டர், திங்க்குங்கிறது 5 லெட்டர். அதனால் அவன் மாங்கோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணுறதுக்காண்டி எப்படி எழுதியிருக்கானா, 464355 அப்படியே அவன் டீக்ரிப்டட் ஃபார்மில் எழுதியிருக்கான். இதே ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, 2வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். 2 மேரிட் கப்பிள்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, எங்களோட குழந்தைய காணோம், அவங்க கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேம்பிங் போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இன்ன வரையும் திரும்பி வரல, அவங்க போயிட்டு 1 வாரம் ஆச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த போலீஸ் அந்த 2 மேரிட் கப்பிள்ஸ்டையும் லாஸ்ட் வீக் தொலைஞ்சு போய் கண்டுபிடிக்கப்பட்டவங்களோட ஃபோட்டோ இதில் இருக்குது, இதில் யார் உங்கள் குழந்தைன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த போலீஸ் அந்த 2 கப்பிள்ஸ்டையும் சொல்கிறாங்க. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, அந்த 2 மேரிட் கப்புள்ஸோட குழந்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 2 டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அங்கே ஃபஸ்ட்டாக உள்ள கப்புள்ஸோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் உள்ள பையன் தாங்க. எப்படின்னா, அவங்க அப்பாவோட தலைமுடி அவனுக்கு வந்திருக்கு, அதே போல் அவங்க அம்மாவோட கண்ணு அந்த பையனுக்கு வந்திருக்கு, அதனால இவங்களோட பையன் இவன். அடுத்ததாக 2வது உள்ள கப்புள்ஸோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் உள்ளவன் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு அவங்க அப்பாவோட ஹேர் இருக்குது, அதே போல் அவங்க அம்மாவோட ஃபேஸில் உள்ள மச்சம் அவனுக்கும் இருக்குது, அதனால இந்த பையன் தாங்க அந்த 2வது கப்புள்ஸோட பையன். இதே ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, 3வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கூலில் 60 வயசான மேக்ஸ் டீச்சர் ரொம்ப வருஷமாக அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பிரின்ஸிபல் அவரை கூப்பிட்டு, நீங்கள் வேலையை விட்டு நின்றுங்க, எதுக்குன்னா உங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாயிருச்சு, அதே போல் நான் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை என்னால் 2 பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பிரின்ஸிபல் அவர்கிட்ட சொல்லி வேலையை விட்டு துரத்திடுறாரு. அந்த மேக்ஸ் டீச்சர் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் ரொம்ப கோவமாக வர்றாரு. எப்படியாவது இந்த பிரின்ஸிபலை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அதனால அந்த பிரின்ஸிபலை கடத்திட்டு வந்து யாருமே இல்லாத ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சிடுறாரு.
நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னா நான் உனக்கு ஒரு ரெடியில் வச்சுருக்கேன், அந்த ரெடியில் நீ சால்வ் பண்ணியிருந்தானா இங்கேருந்து ஈஸியாக நீ தப்பிச்சு போயிடலாம். அப்படி நீ சால்வ் பண்ணலன்னா நான் உன்னை கொலை பண்ணிவிட்டு உன்னோட பிரின்சிபல் பதவிக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த மேக்ஸ் டீச்சர் அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த மேக்ஸ் டீச்சர் அந்த பிரின்சிபல் கிட்ட இதான் அந்த ரெடில் 2 + 8 + 9 = 10, இது எப்படி வந்துச்சுன்னு நீ ப்ரூவ் பண்ண, அப்படி நீ ப்ரூவ் பண்ணிட்டானா நான் உனக்கு தப்பிக்க விட்டுருவேன் அப்படின்னு அந்த மேக்ஸ் டீச்சர் அந்த பிரின்சிபல்கிட்ட சொல்கிறாரு. சப்போஸ் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதை ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் 3 டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த மேக்ஸ் டீச்சர் போர்டில் என்ன எழுதியிருந்தாருன்னா 2 + 8 + 9 = 10 எழுதியிருந்தாரு. அது எப்படி 10 அவர் போட்டிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, TWO, அதுக்கு அடுத்ததா 8 இருக்கு, EIGHT, அதுக்கு அடுத்ததா 9 இருக்கு, NINE. இந்த 3 வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தோம்னா அது எல்லாத்தையும் ஒரு சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணால் 10ன்னு வரும், TEN. அதை வச்சு தான் அவர் 2 + 8 + 9 = 10 அப்படின்னு அவர் சொன்னார். இதே ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 4வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஃபெட்ரிக்னு ஒரு சின்ன பையன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 16வது ஃப்ளோரில் வாழ்ந்துட்டு வர்றான். அவன் எப்பயாவது வெளியில் போயிட்டு வர்றப்ப மழை பெஞ்சிச்சுன்னா அவன் அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி அவன் தனியாகவே அவன் வீட்டுக்கு போயிடுவான். சப்போஸ் கிளைமேட் நார்மலாக இருந்து மழை பெய்யாட்டி அவன் யாராவது வர்ற வரையும் வெயிட் பண்ணுவான். சப்போஸ் அங்கே யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஃபெட்ரிக் ஏன் கிளைமேட் நார்மலாக இருக்கிறப்போ அவன் தனியாக போகாமல் வேறு யார் கூட சேர்ந்து போகிறான்? இந்த ரெடிலுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் 4ன்னு டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபெட்ரிக் எப்பயாவது மழை பெய்யறப்ப வெளில போயிட்டு வந்தானா அவன் கையில் எப்போதும் ஒரு கொடை இருக்கும். அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கனால அவன் ஹைட் பத்தாதனால அவனால் அந்த லிஃப்ட் பட்டன்ஸை ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால அவன் கையில் உள்ள கொடையை யூஸ் பண்ணி அந்த பட்டன்ஸை ஆப்ரேட் பண்ணுவான். சப்போஸ் மழை பெய்யாட்டி கிளைமேட் நார்மலாக இருந்துச்சுன்னா அவன் வெளியில் போயிட்டு வர்றப்ப கொடை எடுத்துகிட்டு வர மாட்டான். அதனால அந்த லிஃப்ட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுவான் யாராவது வர்ற வரையும். அந்த நேரத்தில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப்போட லிஃப்ட் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிடுவான். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 5வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். பெய்லிங்கிற ஒருத்தவரை அவரோட வீட்டில் யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அதனால பெய்லியோட ஒய்ஃப் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இறந்து கிடக்கிறாரு, நான் நேற்று நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டேன், நான் நைட்டு ஃபுல்லாக அங்கே இல்லை, காலையில் தான் வீட்டுக்கு வந்தேன், அப்போ வந்து பார்க்குறப்ப என்னோட ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பெய்லியோட ஒய்ஃப். அங்கே வந்த போலீஸ் பெய்லி இறந்து கிடக்கிற இடத்த சுற்றி பார்க்குறாரு, ஏதாவது தடயம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. ஆனால் அவருக்கு எந்த தடையுமே கிடைக்கல. அதனால அந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவங்க 3 பேர்கிட்டையும் என்ன கேட்குறாருன்னா, நேற்று நைட்டு என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இன்வெஸ்டிகேஷனை யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா பெய்லியோட குக்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதாவது சமையல்காரி. அவங்கள்ட்ட கேட்குறப்போ நேற்று எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால நான் சமைச்சிட்டு தூங்கிட்டேன், எனக்கு எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு அந்த குக் சொல்கிறாங்க. அடுத்ததா அந்த போலீஸ்மேன் பெய்லியோட ஹவுஸ் கீப்பர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட் பெய்லியோட ஆஃபீஸ் ரூமில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு பெய்லியோட ஹவுஸ் கீப்பர் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் போலீஸ் பெய்லியோட ஒய்ஃப் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவங்கள்ட்ட போய் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு வெளியில் நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, மேபி கொலைகாரன் பெய்லியை கொண்டுட்டு தப்பிச்சு போகிறப்போ நாய் கண்ணில் பட்டிருப்பான், அதனால நாய் குலைச்சிருக்கோம் அப்படின்னு பெய்லியோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. இந்த ரீடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, பெய்லியை கொலை பண்ணது யார்? பெய்லியோட குக்கா, இல்லை பெய்லியோட ஹவுஸ் கீப்பரா, இல்லை பெய்லியோட ஒய்ஃபா? இந்த ரீடிலுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் 5ன்னு டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்கே யார் பெய்லியை கொலை பண்ணதுன்னா பெய்லியோட ஒய்ஃப் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நேற்று நைட் நான் ஃபுல்லாக பார்ட்டிக்கு போயிட்டேன், மார்னிங் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ நேற்று நைட் வெளியில் நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யாரோ பெய்லியை கொலை பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு போகிறனால நாய் கண்ணில் பட்டிருப்பாங்க, அதனால நாய் குலைச்சிருக்கும், அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு போலீஸ்கிட்ட சொன்னாங்க. அதனால இவங்க தான் கொலை பண்ணிட்டு பொய்யும் சொல்கிறாங்க. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 6வது ரெடில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில், நீங்கள் தான் இந்த ரெடிலுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த பிக்சரில் நடுவில் ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க, இந்த பக்கத்து ஒரு லேடி, இந்த பக்கத்து ஒரு லேடி இருக்காங்க, 2 லேடி இருக்காங்க, ஏ பி. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, அந்த சின்ன பொண்ணோட அம்மா யார், ஏங்கிற லேடியா இல்லை பிங்கிற லேடியா? இந்த ரெடிலுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் 6ன்னு டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். இதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெடில்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. அதே போல் நான் கேட்ட 6th ரெடிலுக்கும் உங்கள் ஆன்சரை பார்க்குறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனல் கிட்டத்தட்ட 19,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெடில்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெடில்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.